ஸ்ரீ குருபியோ நமக. அடியன் கமலா நாராயணன். இப்போ நம்ம 28வது பீடம் நாட்டுக்குறிஞ்சி ராகத்தோட பாட்டை பாடம் பண்ண போகிறோம். நாட்டுக்குறிஞ்சி ராகம் ஆதித்தாளம். சரி கம நித நி பத நி சானிதம கம பகரி சா. லலிதா தேவியாய் லலிதா தேவியாய் பவர் மகிழ பவர் மகிழ பிரயாகையில் பிரயாகையில் லாவண்யமாய் லாவண்யமாய் அமர்ந்த அமர்ந்த சகல லோகேஸ்வரி சகல லோகேஸ்வரி லலிதா தேவியாய் பவர் மகிழ பிரயாகையில் லாவண்யமாய் அமர்ந்த சகல லோகேஸ்வரி. ரெண்டாவது சங்கதி. லலிதா தேவியா பவர் மகிழ பிரயாகையில் லாவண்யமாய் அமர்ந்த சகல லோகேஸ்வரி லலிதா தேவியா பவர் மகிழ பிரயாகையில் லாவண்யமாய் அமர்ந்த சகல லோகேஸ்வரி லலிதா தேவி. லலிதா தேவியாய் பவர் மகிழ பிரயாகையில் லாவண்யமாய் அமர்ந்த சகல லோகேஸ்வரி லலிதா தேவியாய் பவர் மகிழ பிரயாகையில் லாவண்யமாய் அமர்ந்த சகல லோகேஸ்வரி லலிதா தேவி. அனுபல்லவி. அலைபாயும் அலைபாயும் மனதையடக்க வல்ல மனதையடக்க வல்ல நின்னேழிற்கு நின்னேழிற்கு அலைபாயும் மனதையடக்க வல்ல நின்னேழிற்கு அலைபாயும் மனதை அடக்க வல்ல நின்னேழிற்கு அலையாழி மகளும் அலையாழி மகளும் கலை மாதும் நிகரவரோ நிகரவரோ அலையாழி மகளும் கலை மாதும் நிகரவரோ அலையாழி மகளும் கலை மாதும் நிகரவரோ அலைபாயும் மனதை அடக்க வல்ல நினைற்கு அலையாழி மகளும் கலை மாதும் நிகரவரோ அலைபாயும் மனதை அடக்க வல்ல நினைற்கு அலையாழி மகளும் கலை மாதும் நிகரவரோ எல்லையிலா எல்லையிலா காந்தியுடன் விளங்கி எல்லையிலா காந்தியுடன் விளங்கி தில்லையம்பலதனின் தில்லையம்பலதனின் இதயம் கவர்ந்து இதயம் கவர்ந்து எல்லையிலா காந்தியுடன் விளங்கி தில்லையம்பலதனின் இதயம் கவர்ந்து
இல்லை மற்றோர் தெய்வம் என புகழ்ந்து, இல்லை மற்றோர் தெய்வம் என புகழ்ந்து, எல்லையில் ஆனந்தமுடன் பக்தர் உவக, எல்லையில் ஆனந்தமுடன் பக்தர் உவக லலிதா தேவி. எல்லையிலா காந்தியுடன் விளங்கி தில்லையம்பலதான் இதயம் கவர்ந்து, இல்லை மற்றோ தெய்வம் என புகழ்ந்து, எல்லையிலா ஆனந்தமுடன் பக்தர் உவக்க லலிதா தேவியாய் பவர் மகிழ பிரயாகையில் லாவண்யமாய் அமர்ந்த சகல லோகேஸ்வரி லலிதா தேவி. சரணம். கல்லாலடியமர்ந்து கல்லாலடியமர்ந்து நால்வரு கருள் செய்து, கல்லாலடியமர்ந்து நால்வரு கருள் செய்து, கல்லாலடி தோனையும் கல்லாலடி தோனையும் கருணையுடன் காத்து, கருணையுடன் காத்து, கல்லாலடியமர்ந்து நால்வரு கருள் செய்து, கல்லாலடி தோனையும் கருணையுடன் காத்து, அல்லும் பகலும் தொண்டர்காய் தொல்லைகள் பல ஏற்று, அல்லும் பகலும் தொண்டர்காய் தொல்லைகள் பல ஏற்று, சொல்லு கெட்டதானாய் நீர்க்கும் நீலகண்டர் கை பிடித்து, சொல்லு கெட்டதானாய் நீர்க்கும் நீலகண்டர் கை பிடித்து, சொல்லும் பொருளும் என அவனில் கலந்து, சொல்லும் பொருளும் என அவனில் கலந்து, நல்லோர் உள்ளத்தில் பேரொளியாய் புகுந்து, நல்லோர் உள்ளத்தில் பேரொளியாய் புகுந்து, கல்லாராயினும் கணம் உன்னை நினைந்துருகிடில், கல்லாராயினும் கணம் உன்னை நினைந்துருகிடில், பொல்லா பிணியறுத்து ஆனந்தமளித்திடும், பொல்லா பிணியறுத்து ஆனந்தமளித்திடும், சொல்லும் பொருளும் என அவனில் கலந்து, நல்லோர் உள்ளத்தில் பேரொளியாய் புகுந்து, கல்லாராயினும் கணம் உன்னை நினைந்துருகிடில், பொல்லா பிணியறுத்து ஆனந்தமளித்திடும் லலிதா தேவி. சொல்லும் பொருளும் என அவனில் கலந்து, நல்லோர் உள்ளத்தில் பேரொளியாய் புகுந்து, கல்லாராயினும் கணம் உன்னை நினைந்துருகிடில், பொல்லா பிணியறுத்து ஆனந்தமளித்திடும், பொல்லா பிணியறுத்து ஆனந்தமளித்திடும் லலிதா தேவியாய் பவர் மகிழ பிரயாகையில் லாவண்யமாய் அமர்ந்த சகல லோகேஸ்வரி லலிதா தேவியாய் பவர் மகிழ பிரயாகையில் லாவண்யமாயமர்ந்த சகல லோகேஸ்வரி. இப்போ முழு பாட்டு பார்க்கலாம். லலிதா தேவியாய் பவர் மகிழ பிரயாகையில் லாவண்யமாயமர்ந்த சகல லோகேஸ்வரி லலிதா தேவியாய் பவர் மகிழ பிரயாகையில் லாவண்யமாய் அமர்ந்த சகல லோகேஸ்வரி லலிதா தேவி. அலைபாயும் மனதை அடக்க வல்லனின் எழிற்கு அலையாழி மகளும் கலை மாதும் நிகரவரோ லலிதா தேவி.
அலைபாயும் மனதை அடக்க வல்ல நினைற்கு அலையாழி மகளும் கலை மாதும் நிகரவரோ எல்லையிலா காந்தியுடன் விளங்கி தில்லையம்பலத்தான் இதயம் கவர்ந்து இல்லை மற்றோ தெய்வமென புகழ்ந்து எல்லையிலா ஆனந்தமுடன் பக்தர் உவக்க லலிதா தேவி எல்லையிலா காந்தியுடன் விளங்கி தில்லையம்பலத்தானின் இதயம் கவர்ந்து இல்லை மற்றோ தெய்வமென புகழ்ந்து எல்லையிலா ஆனந்தமுடன் பக்தர் உவக்க லலிதா தேவி கல்லாலடிய மந்து நால்வரு கருள் செய்ய கல்லாலடி தோனையும் கருணையுடன் காத்து அல்லும் பகலும் தொண்டர்காய் தொல்லைகள் பல ஏற்று சொல்லு கெட்டாதானில கண்ட கை பிடித்து சொல்லும் பொருளும் என அவனில் கலந்து நல்லோர் உள்ளத்தில் பெருளியாய் அமர்ந்து கலராயினும் கணமுனை நினைந்துருகிழி பொல்லா பிணி அறுத்து ஆனந்தம் அளித்திடும் லலிதா தேவி சொல்லும் பொருளும் என அவனில் கலந்து நல்லோர் உள்ளத்தில் பேரொளியாய் புகுந்து கல்லாராயினும் கணமுனை நினைந்துருகிடில் பொல்லா பிணி அறுத்து ஆனந்தம் அளித்திடும் லலிதா தேவியாய் பவர் மகிழ பிரயாகையில் லாவண்யமாய் அமர்ந்த சகல லோகேஸ்வரி இப்போ 29வது பீடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி போன எபிசோடை பற்றி சில விவரம் சொல்லணும். 27வது பரசுராகம் நம்ம பாடினோம் இல்லையா, பாடி முடித்தோம் இல்லையா, அதில் சில தப்புகள் நடந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். அதில் காயத்ரி தேவி சர்வாந்தர் ராணின்னு பாடியிருக்கேன். அதை சர்வானந்தர் ராணின்னு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் சரணம் பாடிச்சே பாதியில் நிறுத்திருக்கேன், முழுக்க பாடாமல். அதனால முழுசு பாடுறேன்னு பாடிட்டு அதில் பல்லவி அனுப்பல்லியை பாடிட்டு இந்த சரணம் பாடாமல் விட்டுருக்கேன். ஆனால் சொல்லிக் கொடுக்கச்சே எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த 27வது பரசு ரெக்கார்ட் பண்ணிச்சு மார்கழி மாதமாக இருந்ததுனால ஆண்டாளை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லிவிட்டு அதை நான் பாடியிருக்கேன். ஆனால் இப்போ அப்லோடு பண்ணச்சே என்னாச்சு, மார்கழி தை போய் மாசி வந்துடுத்தோம். ஏன்னா எனக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறா வெளியூர் போனதுனால லேட்டாகிடுது. இப்போ தான் அப்லோட் பண்ண முடிஞ்சது. என்னடா அது மாசி மாதம் போய் மார்கழி மாதத்தை பற்றி சொல்லியிருக்காளேன்னு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். அது அப்போது ரெக்கார்ட் பண்ணதை இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த விஷயம் ஆகிருக்கு. அதனால் இந்த விவரம்லாம் சொல்லிட்டேன். இப்போ நம்ம அடுத்த 29வது சங்கராபரண பீடத்தை பற்றி விவரமாக சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அடுத்தது 29வது பீடம் கன்னியாசிரமம் தேவி ஸ்ரீபீடம். தேவியோட முதுகு விழுந்த இடம். தேவிக்கு அங்கே பேர் சர்வாணி. எப்போதும் போல காவல் காக்கிறவரோட பேர் நிமிஷர்னு பேர். க்ஷேத்திரம் கன்னியாகுமரி தான். இப்போ இது சங்கராபரண ராகத்தில் அமைஞ்சிருக்கு. சங்கராபரண ராகம் 29வது மேளகர்த்தா ராகம். இந்த 29வது மேளகர்த்தா ராகம் இருக்கிறதுனால அது தீர சங்கராபரணம்னு நம்ம சொல்லுவோம். அதில் எல்லா ஸ்வரமும் இருக்கு. அரோணம் சரிகம பதனிசா சானிதப்ப மகரிசா எல்லா ஸ்வரமுமே உண்டு. அதை பற்றி நான் அந்த ஸ்வரங்கள் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். இப்போ இந்த விவரத்தை பீடத்தோட விவரத்தை விருத்தமாக பாடுறேன். கன்யாசிரமம் தேவி ஸ்ரீ பீடம் தேவியின் முதுகு
வீழ்ந்த இடமானதே. சர்வாணி என்ற பெயருடன் நிமிஷர்காத்திட கன்யாகுமரி எனும் க்ஷேத்திரத்தில் தேவி அன்புடன் அமர்ந்து நம்மை காத்தருளவென்றே அருள் புரிகின்ற இதில் மத்தியமத்தை தவிர மீது எல்லா சுரமும் 2வது ஸ்தானத்தில் இருக்குது. இந்த 29வது பீடத்துலேருந்து என்னோட தோழி பாட போகிறா. வந்து வசந்தா மாமியோட ஸ்டூடெண்ட்டு தான். அவள் தான் இனிமேல் பாடுவாள். மீதி எபிசோடில் எல்லாம் அவள் பாடுவாள். சொல்கிறது மாத்திரம் நான் சொல்லுவேன். நீங்கள் அதை கேட்டு நல்லா படிச்சுக்கோங்க. அவளும் 2 தரம் பாடுவாள். முதல் தரம் படித்து கேட்டுக்கோங்க. அடுத்த தரம் பாடிச்சு திருப்பி பாடி நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ராதே கிருஷ்ணா.